लक्ष्मीनाथसमारम्भां नादयाम्नमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् इति राजाय विद्महे श्रीभाषिकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैवसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆழம் விழுந்தலில் மேதுயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராம் உதயடியேர் கருளாயே எல்லாம் பிள்ள ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2337வது நாள் பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழியில் 9ஆம் பத்திலே வரக்கூடிய 9ஆம் திருமொழியுடைய 6வது பாசுரம், 886வது பெரிய திருமொழி பாசுரம், திருமாலிரும் ஜோலை பாசுரத்திலே 16வது பாசுரம். கணியன் கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் யசகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர்கோள் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரணசாரம் பரசமய பஞ்சு கடலில் பொறி பரகாலன் பண்வல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தான தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மலையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணுமென்னு கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருடன் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. 886வது பெரிய திருமொழி பாசுரம். நேசமில்லாதவர்க்கும் நினையாதவர்க்கும் அறியான் வாசமலர் பொழில் சூழ் வடமாமுதரை பிறந்தான் தேசமெல்லாம் வணங்கும் திருமாலிடும் சோலை நின்ற கேசவ நம்பி தன்னை கெண்டை ஒன் கண்ணி காணும் பொலோ. என்னுடைய கெண்டை மீன் போல கண்களை உடைய என்னுடைய பெண்ணானவள் இங்கே திருமாலிரும் சோலையில் இருக்கும் நின்று கொண்டு காட்சி தந்து கொண்டிருக்கும் பெருமாளை கண்டுவிட்டாளோ, அவனிடம் சேர்ந்து விட்டாளோ என்று தாய்ஸ்தானத்தில் பேசுகிற மற்றொரு பாசுரம். முதல் வரி என்னவென்றால், நேசமில்லாதவர்க்கும் நினையாதவர்க்கும் அறியான் என்று வருகிறது. நேசமில்லை என்றால் நாத்திகம் பேசுகிறவர்கள், தன்னை விரும்பாதவர்களுக்கு கிடைக்க மாட்டாதவன் அவன். ஈஸ்வரன் இல்லை என்று எவன் சொல்லுகிறானோ அவனுக்கு அவன் தன்னை காட்டி கொடுக்க மாட்டான். நெஞ்சால் நினைக்காதவனுக்கும் அவன் காட்டி கொடுக்க மாட்டான். அழகான வாசமிக்க மலர்களை உடைய சோலைகளால் சூழப்பட்ட வடமதுரை என்கிற மதுரையிலே பிறந்தவனும் எல்லா தேசத்தவர்களும் இங்கு வந்து வணங்கும்படி திருமாலின் சோலையிலே நிற்கிறான். அழகான குழலை உடைய பெருமாளிவன். அப்படிப்பட்ட பெருமாளை கெண்டைமீன் போன்ற கண்ணழகுடையவளான என் மகள் காணப்பெறுவாளோ என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். நேசமில்லாதவனுக்கும் நினையாதவருக்கும் அறியான் என்பது சரிதான். அவனை விரும்பாதவர்கள், அவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவன் தேவையில்லை என்று நினைப்பாதவர்களுக்கு அறியவன் என்பது தானே சிறந்தது தானே, அது பொருந்தும். ஆனால் நினையாதவர்க்கு அறியான் என்று எப்படி பொருளும்? நேசமில்லாதவர்களுக்கும் அறியானவனுக்கும் நினைவிலை வைக்காதவர்களுக்கும் கண்டிப்பாக அவன் கிடைக்க மாட்டான் என்று இருக்கிற போது நினையாதவர்க்கு அறியான் என்று கூடாதென்றோ? அப்படி இருந்தால் இந்த சரக்கை 100 ரூபாய் கொடுத்தாலும் கொடுக்க மாட்டேன், 1 காசு கொடுத்தாலும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்வது எப்படி அசம்பாவிதமோ அதுபோலத்தான் நினைவில் நினைவாதவர்க்கும் அறியான் என்று சொல்கிறார். அப்படி என்றால் சிசுபாலன் முதலிய நினையாதவர்களை எப்படி, சிசுபாலன் போல் நாத்திகவாதம் பேசியவனை எப்படி புத்தி கொடுத்தான் கண்ணன் என்று ஒரு கேள்வி வரும். அதற்கு சொல்லுகிறார், நினையாதவர்க்கு அறியான் என்று சொல்கிற போது சிசுபாலன் எப்போதும் கண்ணனை நினைத்து கொண்டே இருந்தான். திட்டுகிற ரூபமாகவோ அல்லது வைகிற ரூபமாகவோ ஏதோ ஒரு காரணத்தால் அவன் நினைத்து கொண்டே இருந்தான். அதனால் அவனுக்கு அந்த முக்தி கிடைத்தது என்று சொல்கிறார். சிசுபாலன் போன்றவர்களுக்கு எப்படி முக்தி கிடைத்தது என்று சொல்லுகிற போதுதான், எப்படி அதுக்கு பிரமாணம் என்ன சொல்ல முடியும் என்று சொல்லுகிற போதுதான், தோஷமுள்ள அந்த சிசுபாலனுக்கு எப்படி ஒரு நல்ல கதி கொடுத்தார் என்று வரும். ஏனென்றால் தன்னை நேசிக்காதவர்களுக்கும் நினைக்காதவர்களுக்கும் அறியான் என்று வருது. செவிசுடு கீழ்மை வசவுகளே வையும் சேட்பால் பழம் பகைவன் சிசுபாலன் திருவடி தாட்பால் அடைந்த தன்மை அறிவாரை அறிந்துமே என்கிறார் நம்மாழ்வார்.
கேட்பார் சிமிசுடும் கீழ்மை வசவுகளே என்றால் கேட்பவர்கள் கேட்கிற மாதிரி கேட்குற கெட்ட வார்த்தை இல்லையா. சிசுபாலன் கூட இருக்கிறவங்களுக்கே அவன் கிருஷ்ணனை பற்றி பேசுறது பிடிக்காத அளவுக்கு அவ்வளோ கெட்ட வார்த்தைகளை பேசுவானா. அப்படி இருக்கிறவனுக்கு எப்படி முக்தி கொடுத்தாருன்னா சொல்கிறார், கரெக்டு தான், அவன் திட்டினான் தான், நினைக்கல தான், ஆனால் திட்டதான் தான், நஷ்டாதான், ஆனால் அவன் எப்போவுமே மறக்காமல் இருந்தான் கண்ணனை. திட்டுவதற்கோ வெய்வதற்கோ அல்லது அவனை கெடுப்பதற்கோ என்றாலும் அவனை நினைத்து கொண்டிருந்தான். அதனால் அவனுக்கு எளிதாக அது கிடைத்தது என்று சொல்கிறார். பரபக்திக்கும் அத்தேசத்துக்கும் வாசி வையாதே தன்னை கொடுப்பான் ஒருவன் என்கை என்று பெரியவாச்சான் பிள்ளை ஒரு வியாக்கியானம் செய்கிறார். நேசம் உள்ளவர்களுக்கும் நினைப்பவர்களுக்கும் எளியவன் என்பது எல்லாருக்கும் பொருந்தும். அது முதலடியிலே அவர்களை பொருந்தாது என்று யார் யாருக்கு பொருந்தாதுன்னு சொன்ன உடனேயே இவர்களுக்கு பொருந்தும் என்பதும், எம்பெருமான் தன்னுடைய சுவாதந்திரியத்தால் யாருக்கு வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும், அருள் புரிய முடியும் என்ற குணத்தை உடையவன். அவன்தான் வடமதுரையிலே பிறந்தான். அவனே இங்கே திருமாலிரும் ஜோலிக்கு வந்து நின்று நமக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறான். அழகான மகளான என்னுடைய பரகால நாயகி அவனை காண பெறுவாளோ என்று தாயாக இருந்து பாடிய மற்றொரு பாசுரம் இந்த 886வது பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரம். நேசம் இல்லாதவர்க்கும் நினையாதவர்க்கும் அறியான், பாசமலர் பொழில் சூழ் வடமாமதுரை பிறந்தான், தேசமெல்லாம் வணங்கும் திருமாலிரும் சோலை நின்ற கேசவ நம்பி தன்னை கெண்டைவன் கண்ணி காணுங்கொலோ காயேன வாச்சா மனசேந்திரிவா உத்யாப்தனாவா பிரகதேசவாவாது கரோமியத்தத் சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாகி உலகத்தினுடைய இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொழுவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அனுபுரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.